இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆனது வருகிற 16ஆம் தேதி முதல் தொடங்க இருப்பதாக கூறப்படும் பட்சத்தில் இதற்கான அட்டவணையானது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக தங்களது நாட்டிற்கு திரும்பிய வெளிநாட்டு பிளேயர்களை இந்த மீதமுள்ள போட்டிகளில் விளையாட வைக்க எல்லா அணிகளுமே அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட, தற்போது கூறப்படும் தகவல் என்னவென்றால், எல்லா ஃபாரின் பிளேயருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டாலும் கூட, ஒருவேளை ஒரு பிளேயரால் வர முடியவில்லை என்றால் அவரை கட்டாயப்படுத்த போவதில்லை என்று அந்தந்த அணி நிர்வாகங்கள் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அடுத்த மாதம் 11ஆம் தேதி முதல் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனல் போட்டியானது நடைபெற இருப்பதால் ஸ்டார்க், கமின்ஸ் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகிய பிளேயர்கள் இந்த மீதமுள்ள போட்டிகளில் பங்கேற்க இந்தியா வரப்போவதில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை பஞ்சாப் அணியின் கோச் ரிக்கி பாண்டிங் இன்னும் இந்தியாவை விட்டு வெளியேறவில்லை என்றும் தங்களது அணியில் உள்ள ஃபாரின் பிளேயர்களை கூட திரும்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்தியாவிலேயே இருக்க வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாப் அணியை பொறுத்தவரை இதுவரை இந்த டோர்னமெண்டில் எப்படி விளையாடி வந்ததோ அப்படியே தான் இந்த மீதமுள்ள போட்டிகளிலும் கூட விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் கூட மார்கோ யான்சன் துபாய் சென்று விட்டதாகவும் அசமதுல்லா உமர் சாய் ஆப்கானிஸ்தான் சென்று விட்டாலும் கூட இந்த மீதமுள்ள போட்டிகளில் பங்கேற்க இந்தியா திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியை பார்த்தோம் என்றால் மீதமுள்ள போட்டிகளுக்காக அகமதாபாத் மைதானத்தில் தங்களது பயிற்சியை தொடங்க ஆரம்பித்து விட்டனர். எனினும் இதில் ஜாஸ் பட்லர், ஜெரால்ட் கோட்ஸி நாடு திரும்பி விட்டார்கள் என்றும் இந்த மீதமுள்ள போட்டிகளில் விளையாட வந்துவிட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.